பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை சார்ந்து கொள்ளணும். இரண்டாவது ஜனத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளணும்னு பார்த்தோம். மூன்றாவது பழைய அனுபவம் அல்ல, புதிய நடத்துதல் தேவை. யோசுவா 2:1 படிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுகாராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி. போதும் பாருங்க, சித்திமில் இருந்து யோசுவா வேவு பார்க்கும்படி 2 மனிதர்களை என்ன செய்தானா? அனுப்பினார். கவனிங்க, மோசேயின் நாட்களிலே தேசத்தை சுத்தி பார்ப்பதற்கு, வேவு பார்க்க எத்தனை மனிதர்கள் அனுப்பப்பட்டார்கள்? மோசேயின் நாட்களில். இப்போ யோசுவா காலத்துல 2 போட்டு வாசித்தீங்க. மோசே காலத்துல எத்தனை பேர் அனுப்புனாங்க? 12 பேர். இந்த 12 பேரால நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியும். 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள், 2 பேர் நல்ல செய்தியை பரப்பினாங்க. இப்ப இந்த யோசுவா தன்னுடைய காலத்திலே தேசத்தை எல்லாம் சுற்றி பார்ப்பதற்கு அவன் அந்த பழைய மெத்தடை, அந்த பழைய முறையை என்ன செய்யவில்லை? பின்பற்றவில்லை. இவன் ஒரு புதிய முறையை பின்பற்றுகிறான். இன்றைக்கு உலகம் புதிதாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. புதிய புதிய வழிமுறைகள், செல்போன்ல ஒவ்வொரு நாட்களும் புதிய புதிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. பழச நம்ம விரும்புகிறதே இல்லை. ஏன்னா புதிய முறைகள், புதிய மெத்தடு, புதிய அனுபவங்கள், புதிய கிரியைகள், புதிய காரியங்களை தான் இந்த உலகம் விரும்பிக் கொண்டே இருக்கிறது. நாமும் ஒரு பழைய நிலைக்குள்ளே இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 70 சீசர்களை அவர் வரவழைத்து தாம் போக வேண்டிய இடத்துக்கு முன்னாலெல்லாம் 2 பேராக என்ன செய்தார்? அனுப்பி கொண்டே இருந்தார். அப்ப யோசுவா கண்டுபிடித்தார், நாம் அதிகமான கூட்டத்தை போய் அனுப்பி வேவு பார்க்கும் போது துர்ச்செய்தியை பலர் சொல்லுவார்கள், சிலர் நல்ல செய்தியை சொல்லுவார்கள். எனவே ஒரு மனம் உள்ள, ஒற்றுமை நிறைந்த 2 பேரை நாம் தேசத்துக்குள்ளே அனுப்புவோம். ஏனென்றால் அன்றைக்கு யோசுவாவும் காலேப்புக்குள்ளும் ஒரு மனம் இருந்தது. நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க, தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஏதுவானவர்களாக இருந்தார்கள். எனவே நல்ல மனநிலை உள்ளவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள் தேவை என்பதை யோசுவா கண்டுபிடித்தார். இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார். மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். 2 பேருடைய ஒரு மனம் மிகப்பெரிய காரியத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு ஊழியங்களிலே 1 கொரிந்தியர் 12:4-6 வாசிக்கிறோம். ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. வரங்களிலும் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. தேவனுடைய கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அப்ப வித்தியாசமாக ஊழியங்கள், காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் நம்மோடு கூட இருந்து நடப்பிக்கின்ற கர்த்தர் ஒருவராகத்தான் என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். அப்படியானால் நாம் பழைய முறையையே சார்ந்து கொண்டு, பழைய பாணியிலேயே நாம் காரியங்களை செய்து கொண்டிருப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் என்ன தரிசனம் தருகிறார்? இன்றைக்கு கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார்? இன்றைய சத்தியம் என்ன? இன்றைய ஒழுங்குமுறை என்ற இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள்? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவன் மூலமாய் எப்படி இந்த தேசத்தை சந்திக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சபையெல்லாம் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சபையில ஒரு ட்ரம் மட்டும்தான் இருக்கும், கொட்டு வச்சு தான் நம்ம தட்டுவோம். இன்னைக்கு கிட்டார், கீபோர்டு, ட்ரம் செட், பாருங்க நம்ம வித்தியாசமா வளர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை சர்வ தேசத்துக்கும் போகணும், பிரசங்கிக்கணும். அப்ப புதிய முறைகளை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் பழைய நிலையிலே தான், அந்த மாட்டு வண்டியிலே தான் போவோன்னு சொன்னா நம்ம ஊர் போய் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. பாருங்கள், ஒரு நாள் அமெரிக்கா தேசத்திலிருந்து மலேசியா வர வேண்டும் என்றாலும், மலேசியாவிலிருந்து இந்தியா வர வேண்டும் என்றாலும் கடல் பயணத்தை மேற்கொள்ளணும். 3 மாசம் 6 மாசம் கழிச்சு தான் அங்கே வர முடியும். ஆனால் இன்றைய உலகம் எவ்வளவு முன்னேறிட்டு பாருங்க. ஒரே நாளில் பல மணி நேரங்களில் ஒரு தேசத்தில் போய் அங்கே ஊழியத்தை செய்துட்டு அங்கே அடுத்த ஊழியத்துக்குள்ள போகக்கூடிய எவ்வளவு வேகமாய் உலகம் கடந்து போகிறது பாருங்க. இப்படி புதிய யுக்திகளும் காரியங்களும் இருக்கும்போது இதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பழைய முறைப்படியே தான் நான் செய்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா நாம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால போயிடுவோம். அல்லேலூயா.
உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, தேசம் பெருகி கொண்டிருக்கிறது. எனவே நாம் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும் நமக்கு தருகிற திட்டங்களை, தரிசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே அபியாசப்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே ஒரு பெரிய தேசத்தை சுதந்தரிப்பதற்கு யோசுவா 2 பேரை செலக்ட் பண்ணி தேசத்தை பாருங்கள், நிலைகளை அறியுங்கள் என்று சொன்னபோது சரியான செய்தியை கொண்டு வந்து அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அது ஏதுவாக அமைந்தது. அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே நம்ம வித்தியாசமா தான் நடத்துவார். ஆமென். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சாமுவேலை ஆண்டவர் சொன்னார், சவுல் விழுந்த உடனே நீ ஈசாயின் வீட்டுக்கு போ, கொம்ப தைலத்தால நிரப்பிக்க, நான் சொல்லும் ஒருவனை எனக்காக நீ என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. 1 சாமுவேல் 16:3 சொன்ன, நான் நல்லா கவனிங்க, நான் சொல்லும் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. இந்த சாமுவேல் என்ன செஞ்சார் தெரியுமா? வீட்டுக்கு போனாரு, பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே என்ன செய்தார் படிச்சிருக்கீங்களா? அவன் யோவாபை பார்த்த உடனே தன்னுடைய கொம்பை கொண்டு போய் அவன் சிரசின் மேலே ஊற்ற போனார். ஸ்டாப், நிறுத்து. நான் மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்ட்டாரு. 2வது பையன் மேல ஊற்ற போறாரு. ஸ்டாப், நிறுத்து. 3வது பையன் மேல ஊற்ற போற, நிறுத்து, ஸ்டாப். அவனால பண்ண முடியல. கர்த்தர் இவனுக்கு என்ன சொன்னாரு? நான் சொல்லுகிறவனை அபிஷேகம் பண்ணினாரு. இவர் யார அபிஷேகம் பண்ண போனாரு? பார்க்கிறவரை எல்லாம் அபிஷேகம் பண்ணார். ராஜான்னா இவருக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இருக்கு, பழைய மெத்தட் இருக்குது. ராஜான்னா ஹைட்டா, வெயிட்டா, ஸ்ட்ரைட்டா நல்லா இருப்பாரு, இவர் தாங்க ராஜா அப்படின்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட. ஆனா தேவன் அவனை தெரிந்து கொள்ளல. இன்றைக்கு நிறைய பேரு கர்த்தர் சொல்லுகிறதை விட்டு விட்டு பார்க்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சக்சஸா இருக்காது. அந்த ஊழியம் எல்லாம் தோல்வி அடையும். அந்த 7 பேரும் வெட்கப்பட்டாங்க. நான் தான் ராஜாவா வருவேன்னு நினைச்சேன், என்ன விட்டுட்டாரே. நான் தான் வருவேன் நினைச்சேன், என்னையும் விட்டுட்டாரே. எத்தனை பேருக்கு வெட்கம் ஏற்பட்டிருக்கும். இவருடைய நாட்களும் நேரங்களும் விரயமாகி கொண்டிருக்கிறது. அப்படியானால் இவர் தேவனுடைய வார்த்தை நான் சொல்லுவேன்னு சொன்னார், அதை இவர் என்ன செய்யல, கவனிக்கல. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டவர். ஆணைக்கே அடி சறுக்குது, 4 வீலருக்கே சறுக்குதுன்னா 2 வீலர் மாத்திரம். அல்லேலூயா. 4 வீலரே சறுக்கி கிடக்குது. அப்ப கர்த்தர் சொன்னா, இவன் சொன்னா உனக்கு பிள்ளைகள் இவ்வளவு தானே, இன்னும் இருக்காங்களா? இன்னும் ஒருத்தன் இருக்கான், சர்டிபிகேட்டை தொலைச்சவன், ஆடு மேய்க்க போட்டிருக்கிறேன், அவன் பயன் இல்லாத ஆள், அவனுங்க கொண்டு வந்துட்டார். வந்தான் பாருங்க, அழகான மேனி, நல்ல ரூபம். கர்த்தர் சொன்னார், இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு. கரங்களை தட்டு. இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு, இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. கவனிங்க, முதல் ராஜா நெட்ட, 2வது ராஜா குட்ட. தேவன் நெட்டையும் தெரிந்தெடுப்பாரு, குட்டையும் தெரிந்தெடுப்பாரு. ஆனா நம்ம பழசுபடியே போயிடக்கூடாது. எடுத்தா நெட்டதான், அதுதான் ஊழியம் இல்ல. தேவன் புதிய புதிய வழிகளை, புதிய புதிய முறைகளை, புதிய புதிய மெத்தடுகளை இன்றைக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களை வித்தியாசமாய் நடத்துவார். இந்த நாள் வித்தியாசமான நாள், இந்த ஊழியம் வித்தியாசமான ஊழியம். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஊழியத்திலே பழைய அனுபவங்களை சேர்ந்துக்கிட கூடாது. 50 வருஷத்துக்கு முன்னால உள்ள மேப்பை வச்சு மலேசியாவில் கார் ஓட்டுவேன்னா அது சரியான ரூட்டை காட்டாது. ஹல்லேலூயா. அல்லது சிங்கப்பூர் மேப்பை வச்சு இங்க வண்டி ஓட்ட முடியாது. அது வேற நாடு, இது வேற நாடு. கடந்த நாட்களில் செய்த ஊழியம் வேற, இன்னைக்கு வேற. தேவன் புதியவர். அவர் ஒவ்வொரு அற்புதத்தையும் புது புது விதத்தில் செய்தாரு. கண்ணீர் வடித்து அற்புதம் செய்தார், கட்டளையினால் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. கை நீட்டி அற்புதம் செய்தார், நீட்டாமலே செய்தார். வார்த்தையை சொல்லி அற்புதம் செய்தார், அமைதியா இருந்தே செய்தார், விதவிதமாய் செய்தார். நம்முடைய தேவன் வித்தியாசத்தின் தேவன். அழைப்பு வித்தியாசமானது, அனுபவங்கள் வித்தியாசமானது. ஒன்றையே சார்ந்து கொள்ளாதிருங்கள். இன்றைக்கு தேவன் உங்களை நடத்துகிற புதிய முறைக்கு, புதிய அனுபவங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒரு காலத்துல பைபிள் பாஸ்டர்ட்ட மட்டும்தான் இருக்கணுங்கிறது சீர்திருத்த காலத்தின் முதல் எழுப்புதல். இன்றைக்கு எல்லாரும் ஊழியம் செய்யணுங்கிறது அடுத்த ரிவைவல், அடுத்த சீர்திருத்தம். இப்பொழுது ஊழியர் மட்டும் அல்ல, எல்லாருமே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும். அந்த கிருபை நமக்கு உரியது. ஹல்லேலூயா.
நான்காவது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். தேசத்தை சுதந்தரிப்பதற்கு பாருங்க, யோசுவா 7:2-3 ஒருவர் வாசிக்கலாம். திட்டமிடுதல் பரிசுத்தமாயிருக்கணும். பரிசுத்தமான நிலைமையிலே திட்டமிட்டு ஊழியம் செய்யணும். வாசிங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்லேக்கு கிழக்கிலுள்ள பெத்தோவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றார். அந்த மனுஷர் போய் ஆவியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பட்டணத்தை பிடிக்க ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கொஞ்சம் பேர் தான். கவனிங்க, இப்போ எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னா திட்டமிடுதலும் இலக்கை நிர்ணயித்தலும் அவசியம். ஏன் இலக்கை நியமிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அடைந்தோமா அடையலையா அப்படிங்கிறது அப்பதான் என்ன செய்யும் தெரியும். நீங்க ஒரு திட்டம் இல்லாம போனீங்கன்னா எந்த ட்ரெயின்லயும் ஏறலாம், எந்த பஸ்லயும் போகலாம். ஆனா இந்த ஊருக்கு தான் போகணும்னு நீங்க திட்டம் வச்சிருந்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கான்னு பார்ப்பீங்க, பார்த்து தான் அதுல என்ன செய்வீங்க, ஏறுவீங்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு திட்டம் இருக்கணும், தீர்மானம் இருக்கணும், பொருத்தனை இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். திட்டம் இல்லாத வாழ்க்கை திரி இல்லாத விளக்கு மாதிரி, நோக்கம் இல்லாத வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி. அப்படியானால் ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு இலக்கு, ஒரு தரிசனத்தோட போனாதான் அந்த காரியத்தை நாம் அடைய முடியும். அப்போ ஆயி பட்டணத்தை சுதந்தரிப்பதற்கு இவர்கள் ஒரு திட்டம் வகுத்தார்கள். கொஞ்சம் பேர் போனா போதும், 3000 பேர் அல்லது 2000 பேர். ஆனால் தேசத்துக்குள்ள போனா என்ன நடந்தது தெரியுமா? அந்த திட்டத்தை வகுத்து போகும்போது இதில் பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டார்கள். திட்டம் வகுத்த அன்னைக்கு பரிசுத்தத்தோடு வகுக்கணும், தேவ சித்தத்தோடு வகுக்கணும், தேவனுக்கு பிரியமாய் வகுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஆணைக்கும் அடிசருக்கும் யோசுவாவும் டக்குன்னு இந்த மக்களை அனுப்பி இந்த திட்டத்தை பெற்றுட்டான் பாருங்க. ஆனா தேசத்தை பிடிக்க முடியல. உள்ள போன உடனே ஆயின் மக்கள் எழும்பி இந்த இஸ்ரவேலரை 36 பேரை வெட்டி போட்டார்கள். எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. யோசுவா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் முகங்குப்புற விழுந்து அழுகிறார். ஏன் ஆண்டவரே, தேசத்தை தருவேன், ஜனங்களை தருவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே, எங்கள் ஜனங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்களே, என்ன ஆண்டவரே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். திட்டம் நல்ல திட்டம் தான் போட்டாங்க, ஆனா தேசத்தை என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியல. வீழ்ச்சி. நிறைய நேரங்கள் நம்ம இலக்கை நோக்கி பயணிப்போம், விழுந்துருவோம், தடுமாற்றம் வரும், பிரச்சனைகள் வரும். ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பமாக இருக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் விழும்போது தட்டி எழுப்பி சொன்னார், உன் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் சொன்னார், எரிகோவில் உள்ளதான பொருட்கள் நீங்கள் எதையும் சபிக்கப்பட்டதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னால், அங்கே உள்ளவர்கள் அந்த பொருளை என்ன செய்திருந்தார்கள், எடுத்திருந்தார்கள். கோத்திரம் கோத்திரமாக, வம்சம் வம்சமாக, குடும்பம் குடும்பமாக வர வைத்து அந்த ஆகானை கண்டுபிடித்து கொன்று போட்டு விட்டு அதன் பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு 30,000 பேர் போங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 3,000 சொன்னாங்க. கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க, 30. பின்னாலே ஒரு பதிவிடை வை, முன்னாலே யுத்த வீரர்களை வை. யுத்த வீரர்கள் முன் போலே யுத்தம் செய்ய போகட்டும். அவர்கள் எதிர்த்து வரும்போது நீங்கள் பட்டணத்திற்கு வெளியே அவர்களை பயந்து ஓடுவது போல வாருங்கள், உங்களை துரத்துவார்கள். பின்னாலே பதவி இருக்கிறவர்கள் எழும்பி பட்டணத்தை தீக்கொளுத்தி போடுங்கள், அவர்களை வெட்டி வீழ்த்தி விடுங்கள் என்று கர்த்தர் நல்ல திட்டம் கொண்டார். அந்த திட்டத்தின்படியே இவர்கள் செய்தார்கள், தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு சபை பின்னாலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சேனை இருக்கணும். முன்னே போய் ஊழியத்தை செய்கிற இன்னொரு சேனை இருக்கணும். முன்னே ஊழியம் செய்கிறவர்கள், பின்னாலே ஜெபிக்கிறவர்கள், முன்னும் பின்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தேசம் நம் வசமாகும். வெறும் யுத்தம் செய்து தேசத்தை பிடிக்க முடியாது, வெறும் பட்டயத்தை வைத்து முடியாது. ஜெபமும் செயல்பாடும் இணைந்து போக வேண்டும். ஒரு நாணயத்தின் 2 பக்கத்தை போல செயல்படும் போது நிச்சயமாய் தேசம் நம் வசமாக மாறும்.
நம்முடைய குறைகள் அங்கே மன்னிக்கப்படுகிறது. பாவங்களை, சாபங்களை, குற்றங்களை நீக்கி போட்டுவிட்டு செயல்படும் போது அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரும், பாவிகளுக்கு நான் உம்முடைய வழியை உபதேசிப்பேன், பாதகர்கள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அசுத்தத்தோடு ஜாதிகளை நாம் அசுத்தமான திட்டங்களோடு பாவங்களோடு எந்த வியூகங்கள் வகுத்தாலும் நாம் ஜனங்களை பிடிக்க முடியாது. ஒரு பரிசுத்தமான நிலையிலே போகும்போது ஜாதிகளை ஆதாயப்படுத்த முடியும். யோவானை பற்றி பார்க்கிறோம். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். கவனிங்க, சாட்சி கொடுக்க சாட்சியா வந்தான். சும்மா சாட்சி கொடுப்பதல்ல, சாட்சியா இருந்து சாட்சி கொடுக்கணும். அப்படின்னா பரிசுத்தமா இருந்து அவருடைய அன்பை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அவருடைய கிருபையை உணர்ந்து நாம் செயல்படும் போது நிச்சயம் அற்புதம் நடக்கும், நிச்சயம் அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவது ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். 10, 12, 14 10ஆம் அதிகாரம் 12 to 14 வரைக்கும் நாம் பார்க்கும்போது பெரிய அற்புதங்களை நடப்பிக்கணும். தேசத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? பெரிய அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும். வாசியுங்கள் 10ஆம் அதிகாரம் 12, 13 படிங்க சீக்கிரமாக. கர்த்தர் எமிரோயரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். போதும், அடுத்த வசனம் நமக்கு தெரியும். அவன் சொன்ன மாதிரியே சூரியனும் சந்திரனும் அப்படியே வானத்துல தரித்து நிக்குது. ஒரு நாள் பகல் முழுசும் அப்படியே நிக்குது. மத்தியானம் வெளிச்சம் போல சூரியன் அங்கேயும் போகல இங்கேயும் போகல. ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளை போலத்த நாள் முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஏன் யோசுவா பாருங்க, ஆண்டவருக்காக தேசத்தை சுதந்திரிக்கணும், ஜனங்களுக்கு இந்த நன்மையை வாங்கி கொடுக்கணும், அதுக்காக வைராக்கியமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். 6 மணி ஆயிட்டுன்னு சொன்னா சட்டத்தின்படி யுத்தத்தை என்ன செஞ்சிடணும்? நிறுத்திடணும். மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஹல்லேலூயா. அப்படியானால் நேரம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் முறியடிக்கப்பட வேண்டிய எதிரிகள் அநேகம் இருக்கிறார்கள். சுதந்திரிக்க வேண்டிய தேசம் அதிகமா இருக்குது. இவர் வைராக்கியமா சொன்னார், ஐயோ எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க, நாட்டை அதிகமா பிடிக்கணும், ஆனா சூரியன் மறைந்து விட்டால் யுத்தம் செய்ய முடியாது. வைராக்கியமா சொன்ன, ஆண்டவரே என் எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க, இது இருண்டு போக கூடாது, சூரியனே உன் நிலையில் நில், சந்திரனே உன் நிலையிலே நில் என்று சொல்லி இன்னும் உற்சாகம் அடைந்தவன் ஊழியத்தை செய்த பொழுது எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? வீழ்த்தப்பட்டாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக சூரியனையே நிறுத்தி சந்திரனே நிறுத்தி தம்முடைய சித்தத்தை செய்ய முடியும் என்றால் தம் ராஜ்யத்தை கட்டும் பணியிலே ஈடுபடுகிற உங்களை கொண்டு அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்ய முடியும். குருட்டு கண்ணை திறக்க முடியும், சப்பானியை நடக்க வைக்க முடியும், வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும், கடன் பிரச்சனையிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர முடியும், பாவ இருளுக்குள் இருந்து மக்களை வெளியே கொண்டு வர முடியும். பெரிய அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஆரம்ப நாட்களில் பாஸ்டரோடு பேசிட்டு வந்தேன். ஒரு மனிதர், எங்கள் சபையில் உள்ள எல்லாரும் ஒரு காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு மனிதர் தன் ஆடு மாடுகளுக்கு இலைதலை பறிப்பதற்காக சென்றார். ஜெபித்தவர்கள், தேவனே இந்தியாவை ரட்சியும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கும், பில்லி சூனிய கட்டுகளை உடையும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கண்ணீரோடு. இவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு ஒரு பிரச்சனை, 40 வயசுக்கு மேல ஆண் வாரிசே இருக்கக்கூடாது. அப்பொழுது இவர் கவனிச்சு கொண்டே இருந்தவர் அந்த ஜெபத்தை முடித்த பிறகு கேட்டார், ஐயா எனக்கு 40 வயசு ஆக போது, 37 வயசு, எங்க தாத்தா 36ல் இறந்துட்டாரு, எங்க அப்பா 37ல் இறந்துட்டாரு, எனக்கு இப்போ 36 வயசு ஆயிட்டுது, எனக்கு ஒரு பயம் இருக்குது. 3 தலைமுறைக்கு முன்னாலே ஒரு நில தகராறில் செய்வன வச்சிருக்கிறாங்க, அதை உங்க ஆண்டவரால மாற்ற முடியுமா? நான் 5 மந்திரவாதிகள்கிட்ட போய் கேட்டேன், இதை எடுக்கவே முடியாது, இது 3 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, நீயும் கூட மறிச்சு போயிருவ, இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு நீ ரெடியாருன்னு சொல்றாங்க, எனக்கு சுகம் உண்டா, விடுதலை உண்டான்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க,
எங்க சபை இருக்கு, தேவ சபை, அங்கே வாருங்கள், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள், உங்க கட்டுகள் உடையும், நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்று சொன்ன உடனே சந்தோஷம் வந்து விட்டது. அவர் என்கிட்ட வந்தார், ஐயா நான் மரித்து போவேன் என்று சொல்லுகிறார்களே, இந்த செய்வனை கட்டிலிருந்து விடுதலை பெற முடியுமா? நிச்சயமாய் முடியும். நான் சொன்னேன், இயேசு வாழ்ந்த நாட்களில் 3 பேர், ஒரு சிறுபெண், வாலிபன், நடுத்தர வயது உள்ளவன் மரித்தான். மரித்த 3 பேரையும் உயிரோடு எழுப்பினார். அவர் ஜீவன் உள்ளவர். மரிப்பவர் யாரும் அவருக்கு பிரியமில்லை. அதுவும் வியாதியினாலோ பிசாசின் பிடியினாலோ பில்லி சுனிய கட்டினாலோ மரிப்பது சித்தமில்லை. உங்கள் கட்டுகளை உடைக்க, உங்கள் பிரச்சனையை மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். எந்த மந்திரவாதியாலும் எந்த மாயாஜால வித்தைக்காரனாலும் முடியாத காரியத்தை கர்த்தர் முடித்து காட்டுவார் என்று சொன்னபோது விசுவாசித்தார், ஒப்பு கொடுத்தார், ஜெபிச்சோம். அந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டு ஞானஸ்நானம் எடுத்தாரு. அந்த ஊர்ல பெரிய சாட்சி. அல்லேலூயா. இன்றைக்கு அவருக்கு 63 வயசு ஆகிவிட்டது. 3 தலைமுறைக்கு முன்னால கட்டு யாரும் முடியாதுன்னு சொன்னதை இயேசு முடித்து காட்டினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே என்ன கட்டு இருந்தாலும், என்ன காவல் இருந்தாலும், அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய இயேசு வல்லவர், இயேசு பெரியவர். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களில் அற்புதம் செய்கிறார். ஆமென். எங்க அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, தவம் இருந்துதான் என்ன பெற்றாங்க. ஒரு ஆண் புள்ள கொடுத்தா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதன் பிறகு பிறந்தேன். எனக்குள்ள ஒரே பாரம், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். நம்ம அம்மா அப்படித்தானே கேட்டு ஜெபிக்கும். அதனால நூற்றுக்கணக்கான அற்புதம், 300 400 பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிச்சிருக்க, அற்புதம் நடத்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னா. டக்குன்னு கையை கொடுத்து, கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருகிறான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த வருஷத்துல ஒரு ஆண் குழந்தை. அவர் என்ன பேரு கூப்பிட்டு, நீங்க தான் அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டார். அங்கே சென்னையிலே சிங்கப்பெருமாள் கோயில்ல அந்த இடத்துல நான் போயிருந்தேன். அப்போ அவர்கிட்ட எல்லாரும் கேட்டிருக்காங்க, யார் வர்றா இந்த ஜெபத்துக்கு, குழந்தைக்கு பேர் வச்சு பிரதிஷ்டை பண்ண. எனக்கு குழந்தை இல்லாத இருந்த போது ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணார்ல, அவரை தான் கூப்பிட்டுருக்கேன். இதை கேட்டு அநேக மக்கள் வந்துட்டாங்க. இந்த சாட்சியை நானும் இப்படியே சொல்லிட்டு, இன்றைக்கு குழந்தை இல்லாதவர்கள் யாரா வந்தா கூட உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். அங்க 20 பேர் வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஒரே ஜெபம் பண்ணி விட்டேன். 3 மாசத்துக்கு பிறகு 8 போன் வந்துச்சு. ஐயா கர்த்தர் என்னை கடாட்சித்து விட்டார், நான் இப்பொழுது மாசமா இருக்கிறேன், அந்த மீட்டிங்ல ஜெபம் பண்ணீங்களே அற்புதம் நடந்தது. எனக்கே ஒரு பிரமிப்பாயிட்டு, ஒரு ஜெபத்துல 8 அற்புதமா. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் அவருடைய சேவையை உண்மையாய் செய்யும் போது, பாரத்தோடு செய்யும் போது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர். ஒருவேளை இங்கே அப்படிப்பட்ட யாராவது இருந்தால், இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் வானத்தை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் குடியிருப்புக்காக சிருஷ்டித்து உருவேற்படுத்தின கர்த்தராகிய நான் சொல்லுகிறதாவது என்று சொன்னவர். எதுவும் அவருக்கு வெறுமையாயிருக்க விருப்பமில்லை. சபை இன்றைக்கு இருப்பதை விட 1000 மடங்கு இந்த சபை நிறைந்து வழியும் பெருகும். உங்கள் கர்ப்பம் வெறுமையாயிருக்க தேவனுக்கு விருப்பமில்லை. உங்கள் வீடு வெறுமையாயிருக்க தேவனுக்கு விருப்பமல்ல. உங்க வீடு அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பும். உங்களுக்கு ஞானத்தை கொடுத்த தெய்வம் வெறுமையாயிருக்க தேவன் உங்கள் பிள்ளையை சிருஷ்டிக்கவில்லை. விசேஷ புத்தி கூர்மை அறிவினால் நிரப்பதான் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கு எதுவும் வெறுமையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படியானால் பெரிய அற்புதங்களை நாம் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். யோவான் 14:12 இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியையை தானும் செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. அப்படியானால் பெரிய அற்புதங்களை செய்யதான் கர்த்தர் நம்மை அடைத்திருக்கிறார். அப்படியே எலியா அக்கினியை இறக்கி அற்புதம் செய்தார். பவுல் பிரவி சப்பானிகளை நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்களை நடத்தி இருக்கிறார்கள். நாமும் இன்றைக்கு செய்வோம். 6வது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். யோசுவா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அசதியாயிராமல், தேசத்தை சுதந்திரிக்கணும், ஆத்துமாக்களை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா சோர்ந்து போயிடக்கூடாது, அசதியா இருக்க கூடாது. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. இன்னும் 7 கோத்திரங்கள் இருந்தது. அந்த அறையை விட்டு இருக்குது.
ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, ஆத்துமாக்களை, பட்டணத்தை, நகரத்தை சுதந்தரித்து அல்லது உங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, 12 கோத்திரம். ஆனா எத்தனை கோத்திரம் தான் சுதந்திரிக்கணும் பாத்தீங்கன்னா 5 கோத்திரம் தான் சுதந்திரிச்சிருக்காங்க. எத்தனை கோத்திரம் சுதந்திரிச்சிருக்காங்க? 7 கோத்திரம் சுதந்திரிக்கல. அதுவும் 2.5 கோத்திரம் மோசையின் காலத்திலே யோர்தானுக்கு அப்புறம் சுதந்திரிச்சிட்டாங்க. யோசுவா தலைமையேற்ற பிறகு எத்தனை கோத்திரம் தான் சுதந்திரிச்சிருக்காங்க? 2.5 பிளஸ் 2 5. இன்னும் எத்தனை கோத்திரம் இருக்கு? 7. மொத்தம் 12 கோத்திரம். அப்ப மெஜாரிட்டி பீப்புள் இன்னும் சந்திக்கப்படல. மெஜாரிட்டி மக்களுக்கு இன்னும் இடம் கொடுக்கப்படல. இந்த உலகத்தில் நம்ம ஆத்துமாதாயம் பண்ணி இருக்கிறோம். மைனாரிட்டி மெஜாரிட்டி ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த மட்டும் நீங்க அசதியா இருப்பீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு? எந்த மட்டும் நீங்க சோம்பலா இருப்பீங்க? எந்த மட்டும் தூங்கி கொண்டிருப்பீங்க? எந்த மட்டும் நாளைக்கு என்று நாளை கடத்தி கொண்டிருப்பீங்க? எப்போ அசதியா இருப்பீங்க? யோசுவா அவங்களை உற்சாகப்படுத்துறாரு. ஏன் பாஸ்டர் எங்களை கொண்டு வந்து உங்களை தட்டி எழுப்புறாருன்னு சொன்னா, மக்கள் இன்னொரு படி விழிப்புணர்வு பெற்று முன்ன போகணும். இவங்க அசதியா இருக்க கூடாது, இவங்க உற்சாகமா இருக்கணும். இன்னும் சபை உற்சாகமா போய்கிட்டு இருக்கணும், வேகமாய் போக வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு அசதி பிடிக்காது. நம்முடைய ஆண்டவர் உற்சாகத்தின் ஆண்டவர். எப்போ சொன்னாலும் ஆண்டவர் சீக்கிரம் தான் சொல்லுவாரு. அல்லேலூயா. சோத்திரம். செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்ய. சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இதோ நான் சீக்கிரமா வர்றேன், கீழே விழுந்துராத, கொஞ்சம் மெதுவா வாப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்ல. வேகமா ஓடுகிற ஓட்டப்பந்தயக்காரன் பாட்டிட்ட ஜெபம் பண்ண சொல்லி அந்த பாட்டி ஜெபம் பண்ணி விட்டுட்டு ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கினான்ட்டு கொஞ்சம் மெதுவா ஓடு அப்படின்னு ஒரு வாழ்த்து சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது துக்கமா இருக்கும். சீக்கிரமா ஓடு, வேகம். அப்ப நம்முடைய ஜெபமும் வார்த்தையும் ஒரு போல இருக்கணும், வேகம். அப்ப இந்த மக்கள் ஏன் இவங்க சோர்வு அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, 40 வருஷமா இவங்களுக்கு வேலை கிடையாது. என்ன கிடையாது? வேலை கிடையாது. வனாந்திரத்துல என்ன வேலை இருந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு உட்கார்ந்தா புசிப்பாங்க, எழுந்தா விளையாடுவாங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து புசிக்கவும் எழுந்து விளையாடவும் தொடங்கினார்கள். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஒரு வேலையும் கிடையாது. அப்புறம் சுத்தி வருவாங்க 40 வருஷம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாணியில இருந்தபடினாலே சுத்தி செக்குமாடு போல வந்தாலும் வருவோமே தவிர ஊழியம்லாம் செய்ய மாட்டோம். சுத்தி வருவோமே தவிர ஜெபம் பண்ண மாட்டோம். சுத்தி வருவோமே தவிர உபவாசிக்க மாட்டோம். சுத்தி வருவோமே தவிர ஆத்துமாதாயம் பண்ண மாட்டோம். சுத்தி வந்தாலும் வருவோமே தவிர நாங்க சபைக்கு வர மாட்டோம். நீங்க இல்ல, இப்படி சிலர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்படியானால் அசதியில் இருந்து நாம் விழித்து எழும்பி உற்சாகமாக இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா.